Hi friends, welcome back to Mama Vima. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா OMR தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஃபைனலி வந்து நம்ம ரெண்டுக்கு விட்டாச்சு. நிறைய பேர் வீடு கேட்டே இருக்கீங்க, என்னாச்சுன்னு இடையில கேக்குறீங்க. பட் நாங்க ரெண்டுக்கு விட்டுருக்கோம். இப்போ என்னன்னா அங்க கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் நிறைய இருக்கு நமக்கு. மெயின் வந்து UPS அங்க வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. என்னன்னா அதுல டிஜிட்டல் வாட்டர் இல்லாதனால ஓகேவா, மெயின் நம்ம அதை எடுத்துட்டு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு அங்க முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. வீடு கிளீனிங் அது இதுன்ட்டு 1000 வேலை வச்சிருக்கோம். மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ல வேலை இருக்குது, நிறைய வேலை வச்சிருக்கோம் அர்பன் ட்ரைஸ்ல. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு போயிட்டு அங்க போயிட்டு என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத இந்த vlog ஃபுல்லா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அங்க அனாதையா இருக்க 2-3 கடைகளையும் பேபிமா பாக்கணும். அனாதையா இருக்கிற கடைகளை நான் வேடிக்கை பார்க்கணும் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம நைட் அவுட் அப்படியே வந்துட்டு எப்படியாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமா இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியில சுத்துற வீடியோவா இருக்குது. ஜாலியா இருக்குது. வெளில சுத்தமும் ஜாலியா தான் இருக்கு. ஆனா காசு செலவாகும் போது கஷ்டமா தான் இருக்குது. இது வந்து ஓபன் விண்டோ ஷாப்பிங் அதெல்லாம் வந்துரும். இதுல இப்பெல்லாம் நான் எதுவுமே வாங்குறதே இல்லை தெரியுமா. பாவமா பாத்துட்டு நான் வரேன் உங்களுக்கு மட்டும் காட்டிட்டு. அதுக்கு காரணம் வந்து வீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காளியோட ஆட்டத்தை பாப்பீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொட்டும் மலையிலும் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா அவர் காணிக்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறாரு. இங்க படப்பிடிப்புக்கு அனுமதி இல்லை பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபாரின்ல எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். செமையா இருக்கும் இந்த சர்ச். எவ்வளவு மழை பெய்யுது தெரியுமா. இங்க வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், OMRல ஸ்டே பண்ணியிருந்தோம்னா எங்களோட பங்கு சர்ச் தான் இருந்திருக்கும். இதுதானா? ஆமா, இதான் நம்ம பங்கு சர்ச். என்னமோ சொன்னீங்க, என்னது என்னமோ சொன்னீங்க. இப்ப எவ்வளவு இது இருக்குது பாருங்க. என்னமோ சொன்னீங்க இவ்வளவு மழையிலயும் வந்து நிக்கிறேன்ற. மழை முக்கியமா? மழை நிக்காது, நமக்கு மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குது. சரி, காணிக்க செலுத்தணும். ஒரே நம்ம முதல்லயே வந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்க்கு. சரி, இருக்கிறவங்கள வச்சு வேலையை வாங்குவோம் வா, வேற என்ன பண்றது. சரி ஓகே, போயிட்டு டக்குன்னு எதுக்கு மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க ரெண்ட்டுக்கு குடி வரும்போது நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கணும், அப்ரூவல் வாங்கிருக்கணும். ஏன்னா அவங்க கார் எல்லாம் வச்சிருக்கேன்றாங்க. அது காருக்கெல்லாம் நம்ம நம்பர் அலோட் பண்ணாதான் அங்க இது பண்ணுவாங்க. ஐயோ மழை பெய்யுது. 3 பைக் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அங்க ஆப்ல டெலீட் பண்ணி மாத்தினாங்க. ஒரு ஆப் இருக்குது. இப்போ பி பிளாக்கும் இதை முடிஞ்சது போலயே. ஏல வந்து ஒரு 6-7 ஃப்ளோர் வந்து இது காம்ப்ளெக்ஸ் ஆமா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆமா. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருந்தாங்களே, உனக்கு தெரியாது. உள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏல புக் பண்ணுங்கன்னாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ நம்ம வந்து வீடு கட்டறதுக்கு முன்னாடி, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம், நீங்க அங்கெல்லாம் கட்டாதீங்க, ஏ பிளாக்ல புக் பண்ணுங்க. நாங்க சொல்லிட்டோம் எங்களுக்கு வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் எங்களுக்கு தேவை, அதனால நாங்க ஃபியூச்சர்ல பாத்துக்கிறோம் அப்படின்ட்டோம். இல்ல ஆனா இன்னொரு பாயிண்ட் யோசிச்சோம்னா, இங்க இன்னொரு வீடு கூட புக் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. ஸ்டூடியோல வாங்கி இருந்துக்கலாம். ஸ்டூடியோல 19 lakhs தான் சொன்னாங்க. அத வாங்கி வச்சிருந்திருக்கலாம். வாங்காம விட்டது தப்பா போச்சுப்பா. ஒன்னு சும்மா ஒரு 19 lakhs கொடுத்து ஒன்னு வாங்கி வச்சிருந்தோம்னா சூப்பரா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ல எல்லா வர்க்கும் முடிஞ்சது. மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ல முடிச்சிட்டு நம்ம இப்ப இந்த பாட்டில் செட் பண்றோம். பாட்டில் ஐச்சிக்கிங்க அதையும் அப்படியே ஹாட் வெடிச்சிருக்கு. ஏன் டிஸ்டில் வாட்டர் ஒரு ஊத்தி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனா அதெல்லாம் அந்த மிஷினை தூக்கி போகணுமா? இப்போ நான்சென்ஸ். எவ்வளோ வேலை. மிஷினை தூக்கி பண்ண அவங்களே ஏதாவது மிஷினை தூக்கி சார்ஜ் பண்ணிக்க மாட்டாங்க. வந்தாலே இங்கேயே இருந்துக்கலாமோன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். நீ 2 டாய்லெட் வாங்கியிருந்தேன்னா அந்த மாதிரி பண்ணிருப்ப. நீ 2 டாய்லெட் வாங்கல, 18th ஃப்ளோர் தான். நீ 2 டாய்லெட் வாங்காது மூணு இது. எனக்கு ஜிம் இருக்குப்பா. சே வாவா இருந்தது ஜிம் எல்லாம். பாரு, கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணா அது காசு கட்டணும் போலப்பா. கார்டு கார்டு பார்ட்டி ஹால் யூஸ் பண்ணணும்னா பே பண்ணணும். கோயம்புத்தூர்ல பார்ட்டி ஹால் யூஸ் பண்ணா பே பண்ணணும். அங்க இதுல இருந்ததுல அந்த மாதிரி. சரி ஓகே, ஓபின் போய் பாருங்க. சாரி வாங்கிட்டு வந்துடுறேன்.
வந்து இன்னைக்கு பேசாம இங்க இருந்து நைட்டு இருந்து தங்கி வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம். வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம். நீ வேலையை முடிப்ப. சரி எல்லாத்தையும் ஊத்து ஊத்து ஊத்து. எதை சொல்லிருக்காங்கப்பா? இல்லப்பா கண்டுதான்ப்பா இருக்கு. நான் ஊத்து. என்னப்பா இது? அது உள்ள போயிடுச்சாப்பா? எப்படிப்பா ஊத்துவேன்? எது ஊத்துவ? இப்போ இது தூக்கி இது உள்ள வச்சிட்டான். எப்பயுமே அதுக்குள்ளதான் இருக்கும். இப்போ எப்படி ஊத்துறது? உள்ள கை விட்டு தான் ஊத்தணும். எடு ஒரு பாட்டில அரை பாட்டில் ஊத்துப்பா. வாங்கிட்டு வந்துட்டேன் செய்ய உருறியா நீ? லட்டி 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 லட்டு நச்சுங்கிற இதுல இது இருக்குது. இப்ப வந்து நம்ம ஃபனல் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கீழே மேல சிந்துது. அதுக்கு நம்ம இந்த மேட்டை வச்சு தொடச்சிக்கணும். அது வேற விஷயம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீ ஃபனலா ரெடி பண்ணிடணும். கத்தி எடுத்து இதை கட் பண்ணி ஃபனலா போடு. பாட்டில் வாங்கி வச்சிருக்கிற நீனு? இல்லப்பா, ஃபுல்லா ஊத்துறான்னு பார்த்தா இதுல வந்து சும்மா ஒண்ணுல ஊத்துறல்ல, அது எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும் மேபி. ஒன்னொன்னுத்தையும் தனியா ஊத்தணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியேன்னு கமெண்ட் பண்ணுங்க. தெரியல நம்மளுக்கு ஒண்ணுமே. ஒரு பாட்டில் ஊத்துறதுக்கு தான் இது இவ்வளவு அலப்பறை பண்ணிச்சாப்பா? ஒரு பாட்டில் இல்லப்பா, 2 பாட்டில் ஊத்திருக்கோம்ப்பா. இப்போ அதுக்குதான் இவ்வளவு அலப்பறை பண்ணிச்சா? அது எது பண்ணிச்சா? இன்னும் இந்த இடத்துலலாம் ஊத்தவே இல்லையே. ஊத்தி பாரு, கொஞ்சமா கொஞ்சமா ஊத்தி பாரு. அந்த இதுல இண்டிகேஷன்ல காட்டு உள்ள இருக்கா இல்லையான்னு. இல்ல, அதான் ஆக்சுவலி இதுல இது இருக்குல்ல, இந்த இது இப்படி மேல ஏறும். ஆனா பாரு, அதுல லாஸ்ட்ல எல்லாம் எங்கேயுமே ஏறல. இது மட்டும் தான் ஃபுல்லா ஆச்சு. இதுல ஏறிச்சு. இப்ப இதுல ஏறி இருக்குது. இதுல சுத்தமா ஏறல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லான மாதிரி வெளில வருது. எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. ஃப்ரெண்ட்ஸ், வந்த வேலை முடிந்தது. எல்லாம் முடிந்தது. அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. அப்புறம் அவங்க 31 வருவாங்க. பிஃபோர் தட் வந்து இங்க வந்து ஒரு நாள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். கரெக்டா இருக்கும். அவங்களுக்கும் அவங்க தங்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். வேற ஏதாச்சும் எனிதிங் மிஸ்ட்? நத்திங். அவ்வளவுதான். பேசாம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம இங்க இருந்துருவோம். மௌலிய காரை போட்டு வர சொல்லிடு. காரை போட்டு வர சரிச்சுப்பா. ஒரு இது புக் பண்ணி விட்டா அவன் மட்டும் அவன் வந்து இறங்கிடுவான். லேப்டாப் எல்லாம் அங்க கிடக்குது. எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு வரப்பான். கையோட நாளைக்கு வர வச்சு அர்பன்ல வர வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அர்பன்ல வர ஆள் இல்ல. இதுலதான் மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ல தான் கீழே போய் கேட்கணும். இப்ப அப்ப நம்ம கண்டிப்பா இருந்தே ஆகணும். சரி, அது பாத்துக்கலாம். வா. The next day. Fine. நான் இப்ப எங்க இருக்கிறேன்றத நீங்க பாத்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு பிடித்தமான OMR, என்னோட OMR வீட்டுல எனக்கு பிடித்தமான இடத்தை நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நாங்க வீடு கிளீன் பண்ண வந்தோம். அங்க பாருப்பா, நிறைய வீடு வந்துச்சுப்பா. நிறைய வீடு. அது பாரு, அங்க பாரு. ஆக்சுவலி நம்ம இங்க வாங்கி இதே இடத்துல நான் நின்று பார்க்கும்போது ஒரே ஒரு வீடு தான் கட்டிட்டு இருந்தாங்க. லேஅவுட்ல. ஓ, லேஅவுட்லயா? அதெல்லாம் கோடிக்கணக்கில் சொல்லுவாங்கல்ல. முதல்ல இடம் வாங்கியிருந்தா கம்மியா சொல்லியிருப்பாங்க. இப்பெல்லாம் போனா ஜாஸ்தி சொல்லுவாங்க. அது அந்த சைட்ல இருந்து அப்படியே உள்ள வரணும். உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோ. தண்ணி எல்லாம் கம்மியா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்க கொஞ்சம் மழை கம்மி தான் போடுது. ஆமா, தர தெரியும். நம்ம மணிமங்கலம் லேக்ல, மணிமங்கலம்ல லோட்டஸ் இருக்குப்பா. லோட்டஸ் இருக்கு. ஆமா, லோட்டஸ் இருக்கு. ஒரு வாட்டியாச்சும் இந்த ஸ்விமிங் பூல்ல குளிக்க விட்டியாப்பா நீனு? சரியான அவன் தான் சோம்பேறி நம்பர் 1. 2 அவன் 2, நீ 1. ஓகே, எல்லாரும் அப்படியே நிசப்தமா இருக்காங்க, சைலண்டா இருக்காங்க. டியூ டு ஹெவி ரெயின், சைக்ளோன் டைம்லாம் மேல வந்து க்ளோஸ்ட். இன்னுமே க்ளோஸ்ட் ஓபன் பண்ணல. இன்னும் ஓபன் பண்ணலையா? இப்போ வரைக்கும் க்ளோஸ் தான். நான் என்ன நினைச்சா திடீர்னு மழை பெய்யுது, அதனால. சரி, ஓகே. எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளன்னிலேருந்து ஆள் வராங்க. ஸோ அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நீட் பண்ணி, நானும் பேட்மாவை எடுத்து வைக்க போறதில்ல, நம்ம பாக்கிய அக்காவை கூப்பிட்டு வந்துருக்கிறோம். அந்த அக்கா வேலை பார்த்துன்னு இருக்காங்க. நமக்கு முக்கியமான வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இபி ஆஃபீஸ்க்கு போகணும். இபி ஆஃபீஸ்க்கு போய் நேம் சேஞ்ச் பண்ணணும். வாங்க போ. பாட்டி நைட்டில் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட் வியூ பார்த்துருப்பீங்க நீங்கள். பகல் வியூவை பாருங்க. ஆமாம், உச்சி வெயில் வியூ. ஏன்னா இப்போ வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ மேலே நம்ம அக்கா என்ன பண்ணியிருக்குதுன்னு தெரில, போய் பார்க்கணும். முடிச்சிச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம மேலே அக்கா என்ன பண்ணியிருக்குதுன்னு போய் பார்ப்போம்.
போன் டவரும் கிடைக்காது. ஏன் டவர் கிடைக்கும்? ஆமா, அது நம்ம வீட்லயே கிடைக்காது அதோட மொபைல்ல. நமக்கு வைஃபை கனெக்ட் ஆனதால வைஃபை காலிங்ல போகும் நம்ம. ஆமா, நார்மல் மொபைல் நெட்வொர்க் கூட கிடைக்காது. ஓகே, வந்தாச்சு. வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆமா அட்லீஸ்ட் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பானுங்கன்னு தெரியல அந்த பசங்க. ஸோ அதுக்கப்புறம் வர முடியாது இல்லை, வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட்டு வருவேன். அது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மூஞ்சியெல்லாம் பாருங்க எப்படி கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 3 to 4 days வந்து ரொம்ப அலைச்சல். அங்கேயும் இங்கேயும் போயினா அது இது அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ கூட எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னா அங்கேருந்து வீட்டிலேருந்து வந்துட்டோமா, வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து நின்றோம். அப்புறம் எனக்கு வேற அந்த பல்ஸ் இது அலைனர் வேற 9வது அலைனர் வேற எனக்கு வந்து ப்ராப்ளமாகவே இருந்தது. அதை போய் டாக்டர்கிட்ட காட்டி அவர்கிட்ட போயிட்டு அங்கே பேசிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நேராக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கணும். திருப்பி நாளைக்கு காலையில எழுந்து திருப்பி ரொட்டீன், திருப்பி நம்ம புது வீட்டுல இங்க என்ன பண்றாங்க என்ன நடக்குது, பெரிய வேலை இல்லை, போய் சும்மா அதை பார்த்துட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கும். டென்ஷன் கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் மண்டையில இருக்கும் தெரியுமா. அந்த டென்ஷன் தான் எங்களை வந்து என்ன சொல்றது சொல்ல முடியாது. வேலை இல்லைன்னு திடீர்னு ஏதாவது ஒரு வேலை திடீர்னு வருது, எங்கேயாவது வெளியில போற மாதிரி ஆயிடுது, திடீர்னு ஏதாவது இதை வாங்கணும் அதை வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி டென்ஷன்லாம் வந்துருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் இதான் சொல்றீங்க, வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது கரெக்டு தான். எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இன்னும் வந்து ஆர்கனைஸ் ஆகல, எதுவும் ப்ராப்பரா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அது இருந்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தி இருக்கும். அதுதான் அது இருந்தாதான் பொடி வச்சு பேசினுக்கிறேன். காசு 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 கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்றது வந்து பத்தல. ஓகேவா, அவங்க வந்து இப்போ ஒரு அமௌண்ட் கேக்குறாங்க அப்படின்னா 10 லட்சம் கேக்குறாங்க. அந்த 10 லட்சம் நம்ம அப்படியே முழுசா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்றோம், பிட்டு பிட்டா ரெடி பண்றோம். 1.5 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் அப்படி ரெடி பண்றது வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல. அங்க வேலையும் கெடுது. அதனால அதுதான் எங்களுக்கு ஒரு மன டென்ஷன் போயிடுது. அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போயிட்டு கொஞ்சம் நிம்மதியா தூங்கிட்டு, நிம்மதியா தூக்கலாம் வர்றதுல எங்களுக்கு சும்மா போய் நைட்டு தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போய் தூங்கிட்டு காலைல திருப்பி அடுத்த வேலைக்கு நாங்க போகணும். ஓகே, இன்னைக்கு டே பாத்திருப்பீங்க எப்படி போச்சு அப்படின்றத. டென்ஷன் ரோடா படூர்ல நிக்கிறோம், ரோடா சுத்தணும் இன்னைக்கு படூர்ல. அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா அப்படி சுத்தணும், ஆனா கரெக்டா சுத்தினதுனால அந்த சுத்தினதுனால இங்க கடை மூடிட்டாங்க. என்னப்பா சுத்தினது நான் இங்க வந்தேன் பாரு. சுத்தினதுனால அந்த வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே டங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.